அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்னென்னா, இந்த உலகம் பூரா என்ன ஒரே பிரச்சனையாக கிடக்குன்னா, கடனை வாங்கிட்டு குடும்பத்தோடு ஊரை விட்டு ஓடிடுறது, சொந்த பந்த வீடு வாசல் விட்டுட்டு, இல்லை பிள்ளைங்களை நடுத்தரில் விட்டுட்டு ஓடிடுறது. இது காரணம் என்ன? ஆடம்பர செலவு. ஒரு நாளைக்கு ஹோட்டலில் போய் கும்பலாக சாப்பிட்றது, அதுக்கப்புறம் தினமும் அந்த ருசியை கண்டு குடும்பத்தோடு போய் சாப்பிட்றது. இது கடன் அதிகம் ஆகிடும். ஒரு கல்யாணம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அதிகமாக போய் செலவு பண்ணுறது, நாளைக்கு பொண்ணு பிள்ளைகளுக்கு செய்வாங்கன்னு. ஆனால் அது கல்யாணம் ஆகிறதுக்கு பல வருஷம் ஆகும். அது வட்டி மேலே வட்டி போட்டு அதிக கடனாளி ஆகிடுவாங்க. நீங்கள் அதிகமாக செலவு பண்ணி யாருக்கும் செய்யாதீங்க. உங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சு நல்ல நிலை கொண்டு வாங்க. அவங்க அந்த கல்யாணத்தில் வந்து சாப்பிட்டு போட்டோம். நீங்கள் அதிகமாக செய்யணும்னு இன்றைக்கே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இது மாதிரி குழுவில் கடன் கொடுக்குறாங்கன்னு கடன் வாங்காதீங்க பெண்கள். நீங்கள் கடனை அடைக்கக்கூடிய நீங்கள் தனியாக வீட்டில் இருந்துட்டு சம்பாதிக்கும் பொழுது அந்த கடனை வாங்குங்க, குழு கடனை. ஒரு வருமானத்தில் நீங்கள் கடனை அடைக்கணும்னு நீங்கள் கடனை வாங்கிட்டு குழு மேலே தப்பு சொல்லாதீங்க. நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. யாரும் அதிகமாக கடன் வாங்காதீங்க. அப்படி வாங்கினாலும் குடும்பத்தில் எல்லாருமே பிள்ளைங்க எல்லாருமே வீட்டில் படிச்சுட்டு வந்த பிறகு வீட்டில் ஏதாவது ஒரு கைத்தொழில் மாதிரி செய்யுங்க, வருமானத்தை ஏற்படுத்துங்க. அப்படி வருமானத்தை ஏற்படுத்தி அந்த கடனை அடைங்க. இந்த குடும்பம் தான் சரியாக வரும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது எனக்காக மட்டும் இல்லை. நான் குழுவில் 10 குழு வச்சு நான் நடத்தினேன். நான் தலைவியாக இருந்தேன். அப்போ பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தேன். எல்லாருக்கும் நான் போட்டு கட்டுனேன். அப்போ சூழ்நிலையில் நான் ஓடிலாம் போகல நான். அதனால் அந்த அனுபவத்தை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். தயவு செஞ்சு இதை ஏற்றுக்குங்க. நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க. நான் உங்கள் கிருஷ்ணாபாய் கீர்த்தி.